இந்த வீடியோல வந்து கண்ணதாசன் சார் எழுதின ஒரு பாடல்ல இருந்து வரிகளை சொல்ல போறேன். ரொம்ப அர்த்தமான வரிகள், ஆழமான வரிகள், சிந்திக்கப்பட வேண்டிய வரிகள். இந்த பாடல் வந்து படம் பேர் தெரியல. அந்த பாட்டு வந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும், குழந்தைங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. முதல்ல அந்த பாட்டு சொல்றேன். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரு குழந்தை கூட உருப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்படி என்னதான் பண்ணானுங்க? படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ள வச்சு பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான், பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். முதல் குழந்தை படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மதிக்கணும் அப்படின்றாரு. ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான், சாடிஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் அப்படியும் இருக்கக்கூடாது. பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருத்தன் அவனுக்கு வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்னாக்கா அரகன்ஸ், he doesn't want to accept others. அடுத்தவன் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சட்டம், நான் வச்சதான் அப்படியும் இருக்கக்கூடாதான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் அப்படின்னாக்கா மனைவி வந்தாங்கல்ல, அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தாளம் போடுறது, ஆடுறது. மனைவி நல்லவங்களாவே இருக்கலாம், இருந்தாலும் பெற்றவர்கள் முன்னாடி அவங்கள வந்து எப்படின்னா பெற்றவர்களுக்கு உரிய மரியாதையோடு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றார். கடைசியில 4 வரியில அந்த பாட்டுல சொல்லுவாரு, சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாவமும் இல்லை, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, உலகில் நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. நன்றி கெட்ட ஒரு பையனை விட நாய் மேலன்றாரு. ரொம்ப ஆழமான சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். பெற்றவங்க வந்து சந்தோஷப்பட வைக்கிறது தான் பிள்ளையுடைய கடமை. உங்களால முடிந்த அளவுக்கு பெற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும். இதை நானும் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்போ கண்ணதாசன் சாருடைய வரிகள்ல இருந்தும் எடுத்துக்காட்டு எடுத்து இப்போ சொல்றேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அதான் பெஸ்ட் வே டு நம்மளுடைய பாவ மூட்டைகளை கரைப்பதற்கான சிறந்த வழி அது ஒன்றே. நன்றி, வணக்கம்.